हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ। आज हम विशारद पूर्वार्थ में इम्पोर्टेंट टिप्पणी कल्याणी के बारे में देखेंगे। ऑलरेडी मैंने किताब के आधार पर कल्याणी टिप्पणी अपलोड किया। अब मैं गाइड के आधार पर कल्याणी टिप्पणी अपलोड करती हूँ। अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए। ஏற்கனவே நான் புக்கை அடிப்படையாக வச்சு கல்யாணி டிப்பணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ கைடை அடிப்படையாக வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். कल्याणी प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. प्रेमचंद ஹிந்தி நாவல்களின் பேரரசர் என்று கருதப்படுகிறார். நிர்மலா உன்காஹி லிக்கா அனுப்பம் உபன்யாஸ் ஹை. நிர்மலா அவரால் எழுதப்பட்ட ஒரு ஒப்பற்ற நாவல். கல்யாணி கா பாத்திர இசி உபன்யாஸ் கா பாத்திர ஹை. கல்யாணிங்கிற கேரக்டர் இந்த நாவலில் வரும் ஒரு கேரக்டர். கல்யாணி வக்கீல் உதயபானுலால் கி பத்னி ஹை. கல்யாணி வக்கீல் உதயபானுலாலோட ஒய்ஃபு. जब निर्मला का विवाह तय किया जाता है. निर्मलाவோட திருமணம் எப்போ ஏற்பாடு செய்யப்பட்டதோ தப் உதயபானுலால் ज़्यादा रुपया खर्च करते हैं. खर्च அப்படின்னா செலவு. அதிக ரூபாயை செலவு பண்ணுறாரு. ஏற்கனவே உதயபானுலால் ஆடம்பரமாக செலவு பண்ணுறவர். இப்போ கேட்கவே வேணாம். தான் பொண்ணோட திருமணம் ஏற்பாடு ஆனோடனே நிறையா ரூபாயை செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. கல்யாணி கோ ஏ அச்சா नहीं लगता. கல்யாணிக்கு இது நல்லதா படலை. वह अपने पति से खर्च कम करने को कहती है. உடனே கல்யாணி தன்னோட கணவன்கிட்ட खर्च कम करने को செலவை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஹத்திகை கூறுகிறாள். உதயபானுலாலுக்கு அப்பனி பத்னிக்கு சலாஹ்னா அட்வைஸு தான் ஒய்ஃபுக்கு சொல்கிற அறிவுரை அச்சா नहीं लगता. அவருக்கு லகுதி, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இவன் யார் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறார். வே உஸ்கோ சபக் சிக்கானா சாகுத்தேகேன். அதனால் கல்யாணிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மிருத்யூ கா நாட்டக் கேல்னே ஜாக்கர் சச்முச் மர் ஜாத்தேகேன். தான் இல்லாட்டினா வீடு ரொம்ப கஷ்டப்படும், அதனால் நம்ம செத்து போகிற மாதிரி ஒரு நாடகம் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சி மிருத்யூ கா நாட்டக் கேல்னே ஜாக்கர் சும்மா சாகிற மாதிரி நடிக்க போய் சச்சுமுச்சு உண்மையில் மர்ஜாத்தேகேன் உண்மையிலே இறந்து போயிடுறாரு. அப்போ பரிவார்க்கா போஜ்னா சுமை. அப்போ பரிவார்க்கா போஜ் கல்யாணிக்கோ டோனா படுத்தாக. இப்போ குடும்பத்தோட சுமையை கல்யாணி தலையில் விழுகுது. நிர்மலாக்கா விவாஹ் ருக் ஜாத்தாக. நிர்மலாவோட திருமணமும் நின்று போயிடுது. கல்யாணி லாக்கோன் வினதி கர்த்தீக. கல்யாணி லட்சம் முறை ரெக்வஸ்ட் கடிதம் போட்டோம். தப்பி லடிக்கே வாலோன்கா தில் நகின் பிக்கல்தா. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட மனசு உருகவே மாட்டேங்குது. அவங்க இறங்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வரதட்சணை வேணும், அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. கல்யாணி நிர்மலா கேலியே தூசராவர் டூன்திகை. அதனால் கல்யாணி என்ன பண்ணுறாங்க, நிர்மலாவுக்காக இன்னொரு வரன் தேடுறாங்க. லடுக்கா யுவா அவர் குலீன் ஹோத்தா தோ தஹேஜ் மங்தா. பையன் சின்னவனாகவும் நல்லா படிச்சிருந்தா நிறையா வரதட்சணை கேட்குறாங்க. தஹேஜ் அப்படின்னா வரதட்சணை. நிறைய வரதட்சணை கேட்குறாங்க. ஆக்கிர் கடைசியில் விவஷ் ஹோக்கர் வேறு வழி இல்லாமல் கல்யாணி நிர்மலா கேலியே. கல்யாணி தன்னோட பொண்ணு நிர்மலாவுக்கு 40 साल के வக்கீல் தோத்தாராம்கோ சுன்திகை. தன்னோட பொண்ணு நிர்மலாவுக்கு 40 வயது நிரம்பிய தோத்தாராமை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிர்மலா கி ஷாதி ஹோத்தி ஹை और वह पति के साथ चली जाती है. நிர்மலாவோட திருமணமும் நடந்துருது. அவள் தன்னோட கணவன் தோத்தாராமோட அவங்க வீட்டுக்கு போயிடுறா. இஸ்கே 6 साल பாத்துக்கு. இதுக்கப்புறம் 6 வருடங்களுக்கு பிறகுதான் கல்யாணி சே ஹமாரி முலாகாத். கல்யாணியை நாம் சந்திக்கிறோம். முலாகாத் ஹோத்தி ஹை. நிர்மலாவுக்கு திருமணம் முடிஞ்சு 6 வருடங்களுக்கு பிறகு இந்த நாவலின் படி நம்ம கல்யாணியை சந்திக்கிறோம். கிருஷ்ணா கா விவாஹ் डॉक्टर सिन्हा के छोटे भाई के साथ तय किया जाता है. நிர்மலாவோட தங்கச்சி கிருஷ்ணாவோட திருமணம் புவன் மோகன் சிங்கா தம்பியோட நடக்குது.
இஸ் பார் வே தகேஜ் நகின் மாங்தே தோ, இந்த முறை அவங்க வரதட்சணை கேட்கல. கல்யாணிக்கோ ஆச்சரிய ஹோத்தாக, அதனால் கல்யாணி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஷாதி கே தின் மாலும் ஹோத்தாக, திருமணம் அன்னைக்கு தான் அவளுக்கு தெரிய வருது. சப் சுதா கேஹி காம்கை, இது எல்லா ஏற்பாடும் சுதா தான் செஞ்சுருக்கா அப்படின்ட்டு. சுதா யாருன்னா புவன் மோகன் சிங்காவோட ஒய்ஃபு. कल्याणी अपने पति के मृत्यु के बाद परिवार का खूब ख्याल करती है. கல்யாணி வந்து தனது கணவனின் மரணத்திற்கு பிறகு தன்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறா, கவனித்து கொள்கிறாள். கிருஷ்ணா சூரியபானு और சந்திரபானு கோ டீக் டீக் பால்த்தி है. அதாவது நிர்மலா, கிருஷ்ணா, சூரியபானு, சந்திரபானு இதெல்லாம் அவங்களோட குழந்தைங்க. இவங்களெல்லாம் நல்லா வளர்க்குறா. வஹ் ட்ரிட் மன்சே பரிஸ்திதியோன்கோ, அவள் உறுதியான மனதுடன் சூழ்நிலை சிச்சுவேஷனை, பரிஸ்திதி அப்படின்னா சூழ்நிலை, சூழ்நிலையை பரிஸ்திதியோன்கா சாம்னா கர்த்தி ஹை, எதிர்கொள்கிறாள். ஏக் அச்சி மான் கே ரூபேன், ஒரு நல்ல அம்மாவின் வடிவத்தில் உஸ்கா ஹுவா ஹை, அவள் சித்தரிக்கப்பட்டுள்ளாள். அவ்வளோதான், இவ்வளோதான் கல்யாணி டிப்பனி. இதை நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.